வணக்கம் அன்பு நேயர்களே, இது மக்களுக்காக நிகழ்ச்சி. மக்களுக்காக நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வார மக்களுக்காக நிகழ்ச்சியில் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு EVKS இளங்கோவன் அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். நேயர்களே, உங்கள் சார்பாக திரு இளங்கோவன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் இந்த மக்களுக்காக நிகழ்ச்சியில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. திரு இளங்கோவன் அவர்கள் ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் காலகட்டத்தில் மீண்டும் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக பொறுப்பேற்றீங்க. திரு இளங்கோவன் அந்த பொறுப்புக்கு வந்தால் தமிழக காங்கிரஸ் கட்சி ஒரு புத்துணர்ச்சி பெறும், ஒரு கட்சியில் ஒரு ஒற்றுமை நிலவும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு வந்தீங்க. தொண்டர்கள் அதை எதிர்பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சியில் அந்த மோதல், உட்கட்சி பூசல், ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லுவது, இது போன்ற விஷயங்கள் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு திரு இளங்கோவன் அவர்களே காரணமாக இருக்கிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டும் நிலவுகிறது. இது நீங்கள் சொல்கிறது முழுக்க முழுக்க தவறான கருத்து என்பது தான் நான் சொல்ல விரும்புவது. இரண்டாவது, என்னை பொறுத்தவரையில் நான் தலைவராக அறிவித்த பிறகு நான் முதல் முறையாக சோனியா காந்தி அவர்களை சந்திக்கும் போதே நான் தனியாக சென்று பார்க்கவில்லை. எல்லா தலைவர்களையும் என்னோடு அழைத்து சென்று தான் நான் எங்களுடைய தலைவி சோனியா காந்தி அவர்களை சந்தித்தோம். நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு வேலை செய்வோம் என்று தான் நாங்கள் அங்கே சொன்னோம். அதுபடி தான் நடந்தது. அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால், நான் வந்தவுடனே கிட்டத்தட்ட 64 மாவட்டங்களை 32 நாட்களில் நான் சுற்றுப்பயணம் செய்து எல்லா மாவட்டத்திலும் ஊழியர்கள் கூட்டம், தொண்டர்களுடைய கூட்டம் என்று நடந்தது. எல்லா ஊழியர் கூட்டமும் எல்லா மாவட்டங்களிலும் சிறப்பாக நடந்தது. அதில் எல்லா தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். ஜெயந்தி நடராஜன் அவர்கள் கட்சியை விட்டு விலகும் போது நான் அவர் சொன்ன ஏன் விலகுகின்றேன் என்று அவர் சொன்ன கருத்துக்களுக்கு நான் பதிலாக சில கருத்துக்களை சொன்னேன். சொல்லும்போது கடைசியாக நான் சொன்ன ஒரு கருத்து என்பது சிறிது சலசலப்பை ஏற்றியது. சிறிது காங்கிரஸ் கட்சியில் ஒரு பெரிய சலசலப்பை, காங்கிரஸ் கட்சியில் பெரிய சலசலப்பு ஏற்படவில்லை. பத்திரிகைகள் அதை பெரிதுபடுத்தல. குறிப்பாக ஒரு ஆங்கில பத்திரிகை அதை பெரிதுபடுத்தியதன் காரணமாக கொஞ்சம் நீங்கள் சொல்வது போல சலசலப்பு ஏற்பட்டது. இது பெரிதுபடுத்தப்பட்டது அப்படின்னு இல்லை, நீங்க பெரிய ஒரு விஷயத்தை சொன்னீங்க, அதனால அது பெரிதுபடுத்தப்பட்டது. நான் சொல்றேன் உங்களுக்கு இன்னும் பர்டிகுலராக சொல்லணும்னா, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, த டெய்லி பேப்பர், நியூஸ் பேப்பர் has made a big issue out of it. நான் சொல்றது எனக்கு ஒரு கேள்வி. நீங்க முதல்ல கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க கேளுங்க. நான் சொன்ன விவகாரம் என்பது, சொன்ன விஷயம் என்பது பொதுப்படையாக சொன்ன ஒரு கருத்து. சரி, அது சில பேரால் they misunderstood, அதை தவறாக எண்ணிக்கொண்டு அவர்களைத்தான் சொல்கின்றோம் என்று எண்ணிக்கொண்டதால் ஏற்பட்ட பிரச்சனை. அதை சில ஊடகங்கள், குறிப்பாக ஒரு ஆங்கில பத்திரிகை பெரிதுபடுத்தியது. அதற்கு மேலிடத்திலிருந்து எனக்கு விளக்கம் கேட்டார்கள். நான் மேலிடத்தில் அதற்கு விளக்கம் சொல்லி ஆகிவிட்டது. அதே நேரத்தில் கார்த்தி அவர்கள் ஒரு தனியாக ஒரு கூட்டம் நடத்தினார். அந்த கூட்டத்திலே கட்சிக்கு எதிர்ப்பாக சில கருத்துக்கள் சொல்லப்பட்டது. அந்த கருத்துக்களுக்காக உங்கள் மீது நடவடிக்கை நான் ஏன் எடுக்கக்கூடாது என்று கேட்டதற்கு அவர், நீங்கள் என் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, ஏனென்றால் நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர், மேலிடம் தான் என்னை கேட்க வேண்டும், அதாவது AICC தான் கேட்க வேண்டும் என்று எனக்கு பதில் அனுப்பினார். நான் அதை மேலிடத்தில் அனுப்பிவிட்டேன். ஆகவே பிரச்சனை என்பது அதோடு இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் இந்த பிரச்சனை என்பது முடிந்து விட்டது. எதிலும், அதாவது திரு இளங்கோவனை பொறுத்த மட்டும் அவர் தைரியமானவர், எந்த கருத்தையும் தைரியமாக சொல்லக்கூடியவர். அப்படிப்பட்ட இளங்கோவன் கட்சியில் இன்னும் ஒருவர் தனது மகனோடு சென்று விட்டால் கட்சி புனிதப்படும் என்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொன்னது ஊர் உலகமே சொன்னது. இது சிதம்பரத்தையும், கார்த்தி சிதம்பரத்தையும் சொன்ன விவகாரம். அதை அப்படி சொல்லிட்டு என்ன, ஏன் இந்த பின்வாங்கல்? நான் ஒரு குறிப்பிட்ட நபரை சொல்லி நீங்களே சொல்கின்றீர்கள், இளங்கோவன் தைரியமாக பேசக்கூடியவர், வெளிப்படையாக ஒத்துக்கொள்கின்றேன். நான் அப்படி ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றியோ அவருடைய மகனை பற்றியோ சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருந்தால் கண்டிப்பாக பெயரை சொல்லி, மகன் பெயரையும் சொல்லி இருப்பேன். நான் பொதுப்படையாக ஒரு கருத்தை சொன்னது, அது இட் வாஸ் ப்ளோன் அவுட் ஆஃப் ப்ரொபோசிஷன். அதற்கு நான் மேலிடத்தில் என்னை கேட்டார்கள். இளங்கோவன் சமாளிப்பு அரசியலுக்கு தயாராகிவிட்டார். சமாளிப்பு அரசியல் என்று நீங்கள் சொன்னால் நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் உங்கள் கருத்தை சொல்கின்றேன், இளங்கோவன் சமாளிக்கின்றார் என்று சொல்லலாம். என்னை பொறுத்தவரையில் நான் யாருடைய பெயரையும் சொல்லவில்லை, பொதுப்படையாகத்தான் சொன்னேன்.
என்பதில் இன்று வரை உறுதியாக. மனசாட்சிப்படி அதுல நீங்க உறுதியா இருக்கீங்க. என்னுடைய மனசாட்சி ஏனென்றால் நீங்கள் ஏன் அதை தவறாக புரிந்து கொள்ள வேண்டும்? தந்தையும் மகனும் என்று சொன்னால் நானும் என் மகனையும் கூட எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய மகனும் காங்கிரஸில் இருக்கின்றான், நானும் காங்கிரஸில் இருக்கின்றேன். அப்ப நீங்களும் மகனும் கட்சியை விட்டு போனா கட்சி உருப்பட்டுருமா? அப்படி நீங்கள் சொன்னால் அதுக்கு எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் கிடையாது. அதே போல கிருஷ்ணசாமியும் இருக்கின்றார், அவருடைய மகன் விஷ்ணு பிரசாத்தும் இருக்கின்றார், அன்பரசும் இருக்கின்றார், அவருடைய மகனும் இருக்கின்றார், ஏன் குப்புசாமியும் இருக்கின்றார் கோயம்புத்தூர், அவருடைய மகன் ராமசாமியும் திருப்பூரில் இருக்கின்றார், முனியாண்டியும் தருமபுரியில் இருக்கின்றார், சென்னாண்டியும் அவருடைய மகன் இருக்கின்றார். ஆகவே தந்தையும் மகனும் காங்கிரஸில் அதிக அளவில் இருக்கிறார்கள். அவர்கள் ஏன் வெளியே போக வேண்டும்? அவர்கள் வெளியே போனால்தான் கட்சி புனிதப்படும் அப்படின்னு சொன்னது திரு இளங்கோவன் தானே. இளங்கோவன் தான் சொன்னான். ஏன் சொன்னான் என்றால் ஒரு பொது கருத்து. யாரை மனதில் வைத்து நான் சொன்னேன் என்று சொன்னால் அது எனக்கும் என் மனதுக்கு மட்டும்தான் தெரியும். நான் வெளியே சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தால், யாரையாவது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தால் கண்டிப்பாக தந்தையும் தலையனையும் பெயர் சொல்லியே சொல்லி இருப்பேன். சொல்ல வேண்டாம் என்று நினைத்ததால் தான் நான் என் மனதுக்குள்ளேயே வைத்து விட்டேன். அது எனக்கும் என் மனதுக்கும் இருக்கின்ற விவகாரம். சில வேளை அவசரப்பட்டு வார்த்தைகள் வந்து அவசரப்பட்டது என்று நான் சொல்ல முடியாது. என்னுடைய பொதுவாக என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற சில விஷயங்களை நான் சொல்லுவேன். கட்சிக்கு நல்லது என்று நினைக்கின்ற விஷயங்களை சொல்லுவேன். சரி, நீங்க திரு கார்த்தி சிதம்பரம் அவர்களுக்கு விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பினீங்க. அவரோட பதில் வந்து, உங்களுக்கு விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்புவதற்கு அதிகாரம் இல்லை, இது மத்தியில் உள்ள தலைமை தான் இதை முடிவு செய்ய வேண்டும் என்கிற மாதிரியான ஒரு இது. ஏனென்றால் நான் ஏஐசிசி மெம்பர் என்று சொன்னார். இல்ல அதுல நீங்க உடன்படுறீங்களா? அவர் அப்படி சொன்ன விஷயத்துல நீங்க உடன்படுறீங்களா? நீங்க இந்த மாதிரி விஷயத்தை ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏஐசிசி உறுப்பினர் நான், ஆகவே என் மீது மடைவழிகள் எடுப்பதற்கு ஏஐசிசிக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது, உங்களுக்கு இல்லை என்று அவர் சொல்கிறார். அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஏஐசிசி உறுப்பினர்களை சமீப காலமாக கிடையாது. ஏனென்றால் எங்களை பொறுத்தவரையில் சமீப காலத்தில் நடந்த பார்ட்டி நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு முன்பு நடந்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தேர்தலில் நாங்கள் யாரும் தமிழகத்தில் பங்கு பெறவில்லை. அதனால் என்ன செய்கின்றார்கள் என்று, அதனால் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஏஐசிசி மெம்பர் அவர் இல்லை என்று சொல்லி நான் என்னுடைய கருத்தை நிலைநாட்டு இருக்க முடியும். ஆனால் அவருடைய வாதத்தையே நான் ஏற்றுக்கொண்டு அதை ஏஐசிசிக்கு அனுப்பி வைத்திருக்கின்றேன். இல்லை, இப்படி ஒரு தலைமை கேட்கும் பொழுது உங்களை, அதாவது இந்த தமிழகத்தை நிர்வகிக்கிற பொறுப்பு, காங்கிரஸ் கட்சியை நிர்வகிக்கிற பொறுப்பு உங்களிடம் இருக்கும் பொழுது, தமிழகத்தில் உங்கள் கட்சியில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவும் போது, ஏற்படும் போது அதை கேட்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா? எனக்கு கண்டிப்பாக இருக்கின்றது. ஆனால் அதிலே சில வரமுறைகள் இருக்கின்றன. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏஐசிசி உறுப்பினர் என்று சொன்னால் நான் விளக்கம் கேட்கலாம், ஆனால் நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு என்பது ஏஐசிசிக்கு தான் இருக்கின்றது. அந்த அதிகாரம் பொறுப்பு உங்கள்கிட்ட இல்லையா? நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விஷயம் நான் செய்ய வேண்டும். ஆனால் நடவடிக்கை எப்படி எடுப்பது என்பதை முடிவு செய்வது ஏஐசிசி. குறிப்பாக ஏஐசிசி உறுப்பினர்களை பொறுத்தவரையில், எம்எல்ஏக்களை பொறுத்தவரையில், எம்பிக்களை பொறுத்தவரையில் அந்த விதிமுறை எங்கள் கட்சியில். சரி, அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிற ஒரு ஆதங்கம் திரு இளங்கோவனுக்கு இருக்கா இல்லையா? என்னை பொறுத்து இன்னும் நான் நடவடிக்கைக்கு அவருடைய பதிலை அனுப்பி இருக்கின்றேன். என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றார்கள் என்பதையெல்லாம் பொறுத்திருந்து தானே பார்க்க வேண்டும். அதற்குள் நான் எப்படி சொல்ல முடியும்? இன்னும் கூட ஒரு செய்தி அடிபட்டது. இந்த பிரச்சனைக்கு பிறகு உங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் தலைமை உங்களை அழைத்து இது குறித்து கண்டித்ததாகவும், அதற்கு பிறகு இந்த பிரச்சனையிலிருந்து திரு இளங்கோவன் பின்வாங்கி விட்டார், தனது பேச்சு தானே மாற்றி பேசுகிறார் என்கிற மாதிரியாக. இல்லை, அதனால் ஏற்கனவே சொல்றேன், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தான் போட்டிருந்தாங்க, இளங்கோ ஹஸ் பீன் சம்மன்ட் பை த ஹை கமாண்ட் டு டெல்லி. தே ஹவ் சம்மன்ட் டு டெல்லி டு ஆஸ்கிங் மீ டு பார்ட்டிசிபேட் இன் தி எலெக்ஷன் கேம்பெயின். தேர்தல் நடக்கின்ற இடத்துல, தேர்தல் தமிழர்கள் அதிகம் வாழ்கின்ற பகுதிகளே தேர்தல் படி ஆற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை ஏஐசிசி அழைத்திருந்தார்களே தவிர இந்த விஷயம் தொடர்பாக கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லபடி இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அப்படி போட்டாங்க. இது சம்பந்தமாக அகில இந்திய தலைமை இளங்கோவனிடம் எதுவுமே கேட்கலையா? என்னிடம் சோனியா காந்தி விளக்கம் கேட்டார்கள். இந்த விஷயம் குறித்து என்னிடம் கேட்டார்கள். நான் விளக்கம் அளித்திருக்கின்றேன். என்ன விளக்கம் அளித்திருக்கின்றீர்கள் என்று நீங்கள் கேட்க போகிறீர்கள். நானும் சோனியா காந்தியும் என்ன பேசினோம் என்பது எங்கள் 2 பேருக்குள்ளதான் இருக்குமே ஒழிய, அதனாலதான் நான் கேட்கல.
ஒரு தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இது உருவெடுத்து உங்களுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் வால் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு அசாதாரணமான சூழ்நிலை உருவாகுது. கட்சி மீண்டும் ஒரு 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 சிக்கலை சந்திக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்தது. நீங்கள் பொதுப்பணிகள் இருக்கும்போது, வேலைகள் செய்யும் போது பல விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். நீங்கள் பேசாமல் இருந்திருந்தீர்கள் என்று சொன்னால், எதுவுமே செய்யாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் விமர்சனங்களுக்கு உங்களை உட்படுத்த மாட்டார்கள். வேலைகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கும் போது சில விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். போஸ்டர்கள் அடித்தார்கள் என்று சொல்கிறீர்கள், அடித்தார்கள், உண்மைதான். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அந்த போஸ்டர்களை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் புகழ்ந்து போஸ்டர்கள் ஒட்டப்படும் போது விமர்சனம் செய்தும் போஸ்டர்கள் ஒட்டுவார்கள். அதை பற்றி பொது வாழ்வில் இருக்கின்ற எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னை பொறுத்தவரையில் என் மனசாட்சி பிரகாரம் நான் உண்மையாக நடந்து கொள்வேன். இந்த பிரச்சனைக்கு பிறகு கார்த்தி சிதம்பரம் ஒரு தனி கட்சி காண போகிறார் என்கிற மாதிரியான பத்திரிகை செய்திகள்லாம் வந்தது. வேறொரு அமைப்பில் தமிழ் மாநில காங்கிரஸில் அவர்கள் இணைய போகிறார்கள் என்கிற ஒரு செய்தியெல்லாம் வந்தது. அதன் பிறகு கூட நீங்க வாசன் பிள்ளை பிடிக்கிறவர் என்கிற ஒரு கருத்தை நீங்க சொல்லியிருந்தீங்க. அதையும் கேட்டீங்களா? இல்லை, என்னை பொறுத்தவரையில் அந்த விஷயம் மேலிடத்தில் இருக்கின்றது, அவர்கள் முடிவு செய்வார்கள். ஆகவே அதை பற்றி நான் ஒன்றும் பெரிதாக மீண்டும் மீண்டும் பேச விரும்பவில்லை. எல்லாத்தையும் பேசிட்டு விரும்பவில்லைன்னு சொல்கிறேன். சொல்லுங்க. இல்லை, நீங்கள் திருமதி ஜெயந்தி நடராஜன் கட்சியிலிருந்து விலகும்போது பல்வேறு கருத்துக்களை முன்வைச்சாங்க. தலைமைக்கு எதிராக கருத்துக்களை சொன்னாங்க. குறிப்பாக ராகுல் காந்திக்கு எதிராக சில கருத்துக்கள்லாம் வந்து சொன்னாங்க. அதன் பிறகு நீங்கள் பேசும்பொழுது ஒரு ஒரு முரண்பட்ட விஷயத்தை சொன்னீங்க. அதாவது அவருடைய தாத்தா பக்தவச்சலம் அவர் காலகட்டத்தில் தான் காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு அவர் காரணமாக இருந்தார் அப்படின்லாம் ஒரு கருத்தை சொன்னீங்க. இத்தனை ஆண்டுகள், ஏறக்குறைய 25-30 ஆண்டுகள் ஜெயந்தி நடராஜன் அந்த பொறுப்புகளில் இருந்தார். அப்போதெல்லாம் சொல்ல திரு இளங்கோவனுக்கு அந்த தைரியம் எங்கே போனது? இப்போது பேசுகிறாரே என்கிற ஒரு கேள்வி எழுது சார். கேள்வி நீங்கள் எழுப்புகின்றீர்கள், நியாயமான கேள்விதான். நான் ஏன் பக்தவச்சலம் அவர்களை பற்றி பேசினேன் என்று சொன்னால், என்னையும் பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் அவர் மீது வெறுப்போ இன்னும் சொல்லப்போனால் எனக்கு அவர் மீது மரியாதை உண்டு. அது ஒரு விஷயம். ஜெயந்தி அவர்கள் சொல்லும்போது அந்த என்ன சொன்னார் என்றால், அந்த அறிக்கையில் அல்லது அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸில் 4 தலைமுறையாக எங்களுடைய குடும்பம் காங்கிரஸுக்கு பாடுபட்டது. உண்மைதான். முத்துராமலிங்கம் முதலியாரிலிருந்து காங்கிரஸுக்கு பாடுபட்டார்கள், விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள், தியாகங்கள் செய்தார்கள், சிறைச்சாலைகள் செய்தார்கள் என்று நான் ஒத்துக்கொள்ளும் போது, அதே நேரத்தில் பக்தவச்சலம் ஆட்சி என்பது காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக சென்று விட்ட பிறகு அந்த பொறுப்பை பக்தவச்சலம் ஏற்றினார். அந்த கடைசி 2 ஆண்டுகள் தான் காங்கிரஸிற்கு மிகவும் ஒரு தவறான அபிப்பிராயம் மக்களுக்கு வந்தது காங்கிரஸின் மீது. இந்திய எதிர்ப்பு போராட்டம், அரிசி பஞ்சம். ஒரு காங்கிரஸ்காரராகவே இருந்து மறைந்த ஒரு தலைவரை பற்றி அப்படி பேசுவது ஒரு ஒரு நியாயமான விஷயம். சில வரலாற்று உண்மைகளை நீங்கள் சொல்லித்தானே ஆக வேண்டும். நீங்கள் உங்களை பற்றி உயர்வான பல விஷயங்களை சொல்லும் போது உங்களிடம் இருக்கின்ற சில குறைபாடுகளையும் நான் சுட்டிக்காட்ட தர வேண்டும். நான் முத்துராமலிங்க நீங்க ஜெயந்தி நடராஜன் மீது இருந்த குற்றச்சாட்டுகள் அல்லது அவர்கிட்ட இருந்த குறைகளை சுட்டிக்காட்டுவது ஏற்புடைய விஷயம். நீங்க நான் அவரை பற்றி மட்டும் அவர் பேசியிருந்தால் நான் அதற்கு வேறு விதமாக பதில் சொல்லியிருப்பேன். நான் 4 பாரம்பரியமாக என்னுடைய குடும்பம் இந்த கட்சிக்கு உழைத்தது, ஏதோ இவருடைய மூதாதையர்கள் செய்த உழைப்பிற்கும் தியாகத்திற்கும் காங்கிரஸ் பங்கம் விளைவித்து விட்டது என்பது போன்ற ஒரு கருத்தில் அவர் சொல்லும் போது சில உண்மைகளை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். முத்துராமலிங்க முதலியார் அவர்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தியாகங்கள் செய்தார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பக்தவச்சலமும் தியாகங்கள் செய்தார். பக்தவச்சலமும் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர் என்று நான் பக்தவச்சலம் செய்த நன்மைகள், அந்த தியாகம் இப்பொழுது கொச்சைப்படுத்தப்பட்டு விட்டது. எப்படி கொச்சை? நீங்களே சொல்றீங்க. அதாவது அவர் தியாகம் செய்தார் என்கிற ஒரு விஷயத்தை சொல்றீங்க. பக்தவச்சலம் தியாகம் செய்தார் காங்கிரஸ் கட்சிக்காக என்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றீங்க. ஆனா அவரையே நீங்க வந்து அவர் காலகட்டத்துல தான் வீழ்ச்சிக்கு ஒரு காரணமா இருந்துச்சு. அதையும் சொல்ல வேண்டிய ஒரு நாணயத்தை பற்றி பேசும்போது 2 பக்கமும் சேர்ந்தது தானே ஒரு நாணயம். ஒரு பக்கமா நாணயத்தில் இருக்கின்றது, 2 பக்கம் இருக்குல்ல. அதே போல் ஒரு மனிதனுடைய நல்லவைகளும் இருக்கின்றது, மறுபக்கம் கெட்டவைகளும் இருக்கின்றது. நல்லவைகளை சொல்லி புகழும் போது அதை தனக்கு தற்காப்பாக சில பேர் பயன்படுத்தும் போது அவர்களால் ஏற்பட்ட இழப்பையும் சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்ததே தவிர இது வரலாற்று உண்மை. இதை யாரும் மறுக்க முடியாது. பக்தவச்சலத்தை நான் தனிப்பட்ட முறையில் அவர் மீது இன்னும் மரியாதை வைத்திருக்கின்றேன். ஆனால் அவருடைய காலத்தில் தான் 67 காங்கிரஸ் சரிந்தது என்பதை நான் சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் காமராஜருடைய பொற்கால ஆட்சி என்பது உங்களுக்கு தெரியும், 9 வருடம் நடந்தது. அதுல மாற்று கருத்து.
அது ஏன் அப்படி ஒரு பொற்கால ஆட்சி செய்தும் ஏன் காங்கிரசுக்கு 67 சரிவு ஏற்பட்டால் பல காரணங்களை சொல்லும்போது மரியாதைக்குரிய பக்தோச்சலமும் ஒரு காரணம் என்று சொல்ல வேண்டியது வரலாற்று கட்டாயம். அதைத்தான் சொல்றேன் ஒழிய அவரை தனிப்பட்ட முறையில் இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவோ அல்லது வேறு விதமாகவோ கிடையாது. திருமதி ஜெயந்தி நடராஜன் இப்படிப்பட்ட ஒரு நிலையை எடுப்பதற்கு ஏதோ ஒரு நிர்பந்தம் காரணமா? கண்டிப்பாக நிர்பந்தம் தான். நீங்கள் பதவி விலகி 13 மாதத்திற்கு பிறகு ஞான உதயம் வருகிறது என்று சொன்னால் ஏன் ஞான உதயம் எவ்வளவு லேட்டாக வருகிறது என்று எனக்கு புரியவில்லை. புத்தருக்கு கூட கொஞ்சம் சீக்கிரமே வந்து விட்டது என்று நினைக்கின்றேன். இவருக்கு கொஞ்சம் காலதாமதமானது ஏன் என்று எனக்கு புரியவில்லை. அந்த காலதாமதமாகி இப்போது ஞான உதயம் பெற்றதற்கு யாருடைய வற்புறுத்தலா அல்லது மிரட்டலா என்பது எனக்கு தெரியவில்லை. அதைத்தான் நான் என்னுடைய அறிக்கையில் சொன்னேன். ராகுல் காந்தியும் அதுதான் சொல்றாரு. அதாவது நீங்கள் ராகுல் காந்தி என்ன சொன்னார்? அவரும் அதான் சொல்றாரு. யாரோ ஒருத்தரோட நிர்பந்தம் காரணமாக இவர் பேசுகிறார். நீங்கள் இப்போ ராஜீவ் மோடி பயன்படுத்துகிறார். ராஜீவ் காந்தி மேல அப்படி பண்ணிக்க வேண்டும். ராகுல் காந்தி மேல இந்த அம்மையார் என்ன குற்றம் சாட்டுகிறார்கள்? மலைவாசி மக்களுக்காக அந்த இடத்தை கையகப்படுத்தக்கூடாது. அது என்ன தவறு இருக்கின்றது? அவர் சொல்றது கரெக்ட் தான். அவர் இன்னொரு கருத்தை முன்வைக்கிறாரு. அதாவது தேர்தல் முடிந்தும் கூட பல முறை ராகுல் காந்தியையும் சோனியா காந்தியையும் சந்திக்க முயற்சித்தும் கூட கட்சியிலிருந்து எந்த அனுமதியும் கிடைக்கவில்லை. அதனால் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுப்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்தது என்கிற ஒரு கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் நான் ஜெயந்தி விவகாரத்தை அதிகம் பேச விரும்பவில்லை. ஆனால் அப்பாயின்மெண்ட் கேட்டு கிடைக்கவில்லை என்று சொல்வதை என்னால் நம்ப முடியும். எனக்கு மிக அதிகாரப்பூர்வமாக தெரியும். ஜெயந்தி அவர்கள் விரும்பி இருந்தால் கண்டிப்பாக சோனியா காந்தியையும் ராகுல் காந்தியும் சந்திக்க முடியும். எப்படி சொல்கின்றீர்கள் என்று கேட்டால் நான் அதை சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா சில விஷயங்கள் நாங்கள் கட்சிக்குள்ளே இருக்க வேண்டிய விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது என்று நினைக்கிறேன். இந்த கட்சியிலிருந்து பிரிந்து செல்வது ஜெயந்தி நடராஜனோடு நிற்குமா? இன்னும் வேறு சிலரும் இருக்கிறார்களா? நான் தான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன். யார் இந்த கட்சியை விட்டு போனாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. ஏனென்றால் இந்த கட்சி என்பது ஏதோ ஒருவர் இருவரை நம்பி இருக்கின்ற கட்சி கிடையாது. காங்கிரஸ் என்பது இட்ஸ் அ மாஸ் பார்ட்டி. போல்னி இல்லை, உங்களுக்கு தொண்டர்கள் கட்சி என்று கம்யூனிஸ்ட் கட்சிகளை போட ஒரு காலத்தில் என்று எப்படி சொல்கின்றீர்கள்? தோத்த போதெல்லாம் நாங்கள் ஜெயிக்கவில்லையா? ஒரு அரசியல் கட்சி தோத்ததாலே முடிஞ்சு போட்டு நீங்கள் எப்படி நீங்கள் கட்டுவீங்க? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார். முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. மிகப்பெரிய 99% தோத்தார். ஒரே ஒரு இடத்துல தான் ஜெயிச்சார். 6 மாதத்துக்கு பின்னாடி நடந்த ஒரு இது பண்ணிக்க வேண்டும் அசம்பிளி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை விட்டார் சார். திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி தமிழகத்தில் ஆட்சி படத்துக்கு வருது. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்து ஏறக்குறைய அரை நூற்றாண்டு காலம் தொட்டுடுச்சு. ஆட்சிக்கு நாங்கள் வராமல் இருக்கிறதுக்கு பெரிய காரணம் நாங்கள் மாறி மாறி கூட்டணி சேர்ந்த காரணத்தால் தான். ஆனால் இதே எலெக்ஷனில் நீங்கள் ஆல் இந்தியா தேர்தலே எடுத்துக்கல. இதே இந்திரா காந்தி அவசர கால நிலைக்கு பிறகு தோல்வியை சந்தித்தார். மீண்டும் வெற்றி பெற்று நாங்கள் வரவில்லையா? இல்லை, காங்கிரஸ் கட்சி ஒரு பலமான இயக்கம், அதில் சந்தேகம் இல்லை. தமிழகத்தில் அந்த நிலைமை இல்லை. அது உங்களுடைய கண்களுக்கு அப்படி படலாம், தோற்றம் அப்படி இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் நீங்கள் 2016 வரை காத்திருந்தார், இன்னும் ஒரு 15 மாதம் இருந்து அந்த தேர்தல் முடிவுகள் வரும்போது நீங்கள் உண்மையாலுமே நீங்களே ஏற்றுக்கொள்வீர்கள். காங்கிரஸும் ஒரு பலமான கட்சி தான் தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு ஏன் சார் எம்ஜிஆர் ஒரு தேர்தலில் தோக்குறாரு, 6 மாசத்துல மிகப்பெரிய வெற்றியை பெறாருலாம். அதே போல காங்கிரஸ் ஏன் இதுல இந்திரா காந்தி இல்லையா, சோனியா காந்தி இல்லையா? எங்க சோனியா காந்தியோ இந்திரா காந்தியோ எந்த விதத்துக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு குறைந்தவர்கள்? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். தமிழக மக்களை பொறுத்த மட்டில் அவர்கள் எம்ஜிஆருக்கு 2ஆம் பட்சமாக நீங்க அது மாத்திரம். சோனியா காந்தி ஃபர்ஸ்ட் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றார்களே, அப்போது நாங்கள் 2 மாநிலத்தில் தானே ஆண்டு கொண்டிருந்தோம். அவருடைய காலத்திலே தான் 2 பதினாளாக மாறியது. ஆகவே தயவுசெய்து எங்களுடைய தலைவர்களை குறைத்து மதித்து நாங்கள் மற்ற தலைவர்களையும் யதார்த்தமான விஷயம். யதார்த்தத்தில் எம்ஜிஆரும் உங்க தலைவர்களும் ஒன்னாயிடுவான்னு கேட்குறீங்க. ஏன்னா இந்திரா காந்தியை விட இந்திரா காந்தி எந்த விதத்தில் எம்ஜிஆர் குறைஞ்சு? இந்திரா காந்தி ஒரு மாபெரும் தலைவர் அப்படிங்கறதுல மாற்று கருத்து. நீங்க நான் சொல்றதை திருச்சி சொல்லிடக்கூடாது. மாற்று கருத்துல தமிழகத்தை பொறுத்த மட்டும் மக்கள் அந்த மனநிலையில இருக்கிறாங்க. நீங்கள் தமிழக மக்களுடைய மனநிலை உங்களுக்கு புரிந்தது அவ்வளவுதான். நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. எல்லோரும் புரிந்து கொள்ளத்தக்க நிலை எப்படி ஏற்படும் என்றால் 2014 தேர்தல் முடிவுகள் சொல்லும். இன்னும் ஓராண்டுக்குள் 15 மாதங்களுக்குள் அந்த நம்பிக்கையோடு இருக்கிறீங்க?
நம்பிக்கை தான் சார். நம்பிக்கை இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அதை நோக்கித்தான் எங்கள் பயணம். அதற்காகத்தான் நாங்கள் தீவிரமாக இப்போது பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம். அதாவது ஒரு இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய இயக்கம் காங்கிரஸ் கட்சி அப்படின்னு சொல்கிறீங்க. நான் அப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் கட்சி ஒரு சாதாரண இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறீங்களே, இது எந்த வகையில் நியாயம்? தேவையில்லாத வேலை என்று எங்களுக்கு தெரியும். இந்த தேர்தல் முறையாக நடக்குது. இந்த தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்கின்ற தேர்தல் கிடையாது. ஜனநாயக முறைப்படி நடக்கின்ற தேர்தல். நான் ஏற்கனவே சொன்னேன், அது நடந்திருக்கின்றது. ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்தார்கள் என்று சொல்ல நேற்று முன்தினம் 2000 ரூபாய் பட்டுவாடா ஆகியிருக்கின்றது. மீதி இன்னும் 2000 ரூபாயை இன்னும் 2-3 நாட்களில் தந்து விடுவார்கள் என்று செய்திகள் வந்து. இல்லை, இதையே இந்த அரசியல் கட்சிகள், உங்களை போன்ற அரசியல் கட்சிகள் இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு இதையே சொல்லிக் கொண்டிருக்க போகிறோம்? அதை தடுத்து நிறுத்துவதற்கு உங்களை போன்றவர்களை என்ன முயற்சி எடுத்தீர்கள்? கரெக்ட். அதான் கேளுங்க, நான் சொல்றேன். தேர்தல் கமிஷன் தன்னுடைய பாரபட்சமாக எடுக்கின்ற நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் தேர்தல் கமிஷனர் இப்போ ரிட்டையர் ஆன சம்பத் அவரே சொல்லி இருக்கின்றார், தமிழ்நாட்டில் தேர்தல் அப்போ பணம் நிறையா விளையாடுதுன்னு சொல்லியிருக்கிறார். சொல்ல தெரிகின்றவர் அவருடைய காலத்தில் அதை ஏன் நிறுத்த முடியவில்லை? அல்லது இப்போது வந்திருக்கின்றவர்கள் ஏன் நிறுத்த முடியவில்லை? ஆகவே தேர்தல் கமிஷன் இதை மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் தேர்தல் கமிஷனை எதிர்த்து நாங்கள் பெரிய அளவிலே போராட வேண்டி வரும். எப்போது போராட போறீங்க? எப்போ இதையே என்ன, ஒவ்வொரு இடைத்தேர்தலிலும் ஏதாவது ஒரு தேர்தலில் நீ உங்களுடைய கட்சியோ இல்லை மற்றவர்களோ வந்து, காங்கிரஸ் மட்டுமல்ல மற்ற கட்சிகளும் சொல்கிற விஷயம் தான், இது வந்து இங்கே ஜனநாயகம் அல்ல பணநாயகம் என்கிற ஒரு ஒரு வீண் வாதத்தை முன் வச்சுட்டு போட்டியிலிருந்து விலகிக்கிறாங்க. இது ஒரு சரியான விஷயமாக படலை. சாக்கடை என்று தெரிந்து அதில் ஏன் காலை விட வேண்டும்? எங்களுக்கு தெரியும் இந்த பை எலெக்ஷன் இஸ் சாக்கடை. பணம் உள்ளவர்கள் பணத்தை கொடுத்து மக்களை ஏமாற்றி வாக்குகள் வாங்க போகிறார்கள். நாங்கள் இந்த 15-20 நாள் இந்த எலெக்ஷனில் போய் சும்மா அலைஞ்சு பேசி எங்களுடைய சக்தியையும் எங்களுடைய நேரத்தையும் வீணாக்குவதை விட அதை உருப்படியாக செய்யலாம் என்று தான் நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் எல்லாம் உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்டு இருக்கின்றோம். எங்கள் கட்சியினுடைய திருமுனை கூட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு, தமிழகத்தில் ஸ்ரீரங்கத்தை தவிர பல பாகங்களில் நடந்து கொண்டு, இது தேவையற்ற அதாவது ஒரு மோசமான தேர்தல். இதில் போய் சக்தியோ நேரத்தையோ விரயம் பண்ணுவது தேவையில்லை என்ற முடிவில் தான் நாங்கள் அதை. இப்போ டெல்லியில் மட்டும் தேர்தல் நியாயமாக நடக்கும் அப்படிங்கிற நம்புறீங்களா? நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். டெல்லியை பொறுத்தவரையும் அங்கேயும் சில குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டு தான் இருக்கின்றன. பிஜேபி கொடுத்து விட்டார்கள் என்று ஏஏபியோ அப்புறம் மற்றவங்களும் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிறதுன்றது நம்ம கண்ணுக்கு எதிராக நடக்கின்றது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னடா நடவடிக்கைனா ஒன்றுமே நடவடிக்கை கிடையாது. இப்போ அதுக்கு என்ன சொல்கிறார் சம்பத், தேர்தல் ஆணையாளர் இப்போ ரிட்டையர் ஆனவர், நீங்கள் இதை தடுத்திருக்க வேணாமா டெல்லியில் இருந்ததுலாம்? நாங்கள் என்ன செய்கிறது, மத்திய தேர்தல் ஆணையம் டெல்லியில் இருந்தாலும் மாநில அளவில் இருக்கின்ற இந்த தேர்தல் அதிகாரிகள் எங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொல்கின்றார். இது போன்ற ஒரு போக்கு இருக்குமே. ஆனால் எப்படி இதை திருத்துவதற்கு ஆளுகின்றவர்கள் இப்போது முயற்சி செய்ய வேண்டும். மேலே இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி அல்லது கீழே இருக்கின்றவர்களாக மத்திய மாநில அரசாங்கங்கள். ஆனால் அரசாங்கங்களே தவறு செய்கின்றனவே. இல்லை, இதே குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா கட்சி சொன்னாலும் இப்போ நீங்களே சொல்கிறீங்க தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை விட பெரிய கட்சி உங்கள் கட்சி அப்படின்ற மாதிரி கருத்தை முன்வைக்கிறீங்க. ஆனால் அவர்கள் தைரியமாக தேர்தல் களத்தில் நிற்கிறாங்க. இந்த இடைத்தேர்தலை அவங்க சந்திக்கிறாங்க, நீங்கள் சந்திக்கலை. ஸோ அவங்க சந்திக்கிறதுக்கு என்னன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. 5000 ரூபா கொடுத்தா நம்ம ஒரு 1000 ரூபா கொடுக்கலான்னு நினச்சி தான் அவங்க நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க கையில் இப்போ பணம் நிறையா இருக்குது, கொடுக்க முடியும் என்ற நிலையில் இருக்கின்றதா அவர்களும் போட்டியிடுவாங்க. காங்கிரஸ் இல்லாத பணமா? காங்கிரஸ் உண்மையாலுமே பணம் இல்லை சார். மக்கள் நம்புவாங்க. இல்லை, உண்மையாலுமே பணம் இல்லை. ஏன்னா இன்னும் ஓராண்டில் நீங்கள் சொன்ன மாதிரி 15 மாதங்களில் அடுத்து தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் வர இருக்கு. ஸோ அதுக்கு எப்படி நீங்கள் தயாராகிருக்கீங்க? எப்படி தயாராக இருக்கின்றோம் என்று சொன்னால், நான் பதவியேற்று கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஆகி போயிட்டது. முதல் 2 மாதங்கள் என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 30, 35, 40 நாட்கள் என்று சொன்னால் நான் மாநிலம் முழுவதும் சென்று கட்சியில் இருக்கின்ற தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக மாநிலம் முழுவதும் சென்றேன். மாறாக எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கின்றது. நான் தொண்டர்களை உற்சாகப்படுத்த சென்றால் அவர்களுடைய உற்சாகத்தை பார்க்கும்போது எனக்கு இருக்கின்ற உற்சாகத்தை விட அதிக உற்சாகம் ஆகிவிட்டது. ஆகவே இப்போது கடந்த 15 நாட்களாக மக்களிடம் நேரடியாக செல்ல வேண்டும் என்பதற்காக எல்லா இடங்களிலும் திருமுனை கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். விருதுநகரிலே ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்தினோம். இனிமேல் வரிசையாக மக்களிடம் செல்வோம். இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க தமிழகத்தில் இந்த 50 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர முடியாமல் போனதற்கு காரணம்
மாறி மாறி வெவ்வேறு அணிகளை ஆதரித்தது ஒரு காரணம்னு சொன்னீங்க. இப்போ வரப்போகிற தேர்தல், இப்போ தனித்து தான் போட்டியிட போறீங்களா? அது நீங்கள் தேர்தல் வரும்போது தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்களே, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு அணியோடு கூட்டணி வைத்தால் இன்னும் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே தான் இருக்க போறீங்க. மாறி மாறி கூட்டணி வைத்ததால் இல்லை, இப்போ நான் இதுவரை நடந்ததற்கு என்ன காரணங்கள் என்று சொன்னேன். இனிமேல் என்ன நடக்கப் போகிறது, நீங்கள் தனித்து நிற்பீர்களா யாரோடு சேர்ந்து நிற்பீர்களா என்று சொன்னால் அதை என்னால் இப்போது சொல்ல முடியாது. இன்னும் 15 மாதம் இருக்கின்றது. நிலைமைகள் எப்படி வருகின்றன? வெறும் 15 மாதங்கள் தான் சார். வெறும் 15 மாதங்கள் தான். பட் 15 மாதங்களில் 6 மாதத்தில் 99% தோற்ற எம்ஜிஆர் 6 மாதத்தில் மீண்டும் 75% ஜெயிக்க முடிந்ததல்லவா? ஆகவே எங்களுக்கு 1.5 வருடம் இருக்கின்றது. எங்களாலும் சில காரியங்கள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். கண்டிப்பாக எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் இன் தி சென்ஸ் அவ்வளோ எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் தமிழக மக்களுடைய ஆதரவு பெற்றவர். ஆகவே அவரை நான் உதாரணமாக எடுத்துக்கொள்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. ஏனென்றால் எனக்கு என்னுடைய உதாரணங்கள் இந்திரா காந்தியே இருக்கின்றார். அவரே தோற்றவர், பிறகு ஜெயித்தார். சோனியா காந்தி அவர்கள் பதவியேற்கும் போது 2 மாநிலத்தில் ஜெயித்த நாங்கள் பதவியேற்று 3 வருடத்தில் 14 மாநிலங்களில் ஆளக்கூடிய சூழ்நிலை வந்தது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு மிகப்பெரிய தோல்வி கிடைத்தது. கண்டிப்பாக நாங்கள் மீண்டும் எழுந்து நிற்போம் என்பதற்காக சில விஷயங்களை சொல்கிறேன். இந்த அதாவது இன்னும் கூட சொல்லப்படுகிறது, வாசன் கட்சியிலிருந்து வெளியேறினார், அவரை பற்றி கடுமையான விமர்சனங்கள் எதுவும் திரு இளங்கோவன் அவர்கள் முன்வைப்பதில்லை. பட் கட்சியில் இருப்பவர்கள் மீது அவர் விமர்சனம் வைக்கிற அளவுக்கு இவர்கள் மீது விமர்சனம் வைப்பதில்லை. நான் கட்சியில் இருப்பவர்கள் தனிப்பட்ட முறையில் பெயரை சொல்லி யாரை நான் விமர்சனம் செய்திருக்கின்றேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். சொன்ன சில கருத்துக்களுக்கு நான் மறுப்பு சொல்லி இருக்கின்றேனே தவிர யாரையும் பெயர் சொல்லி நான் சொன்னது கிடையாது. வாசனை நான் கண்டிக்கவில்லை. வாசனை பற்றி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒரு அளவுக்கு மேலே அது தேவையில்லாத விஷயம். ஏனென்றால் அது ஒரு பெரிய இயக்கம் கிடையாது. விளம்பரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. விளம்பரம் கொடுத்தாலும் யாருன்னு மக்களுக்கு தெரியணும் இல்லை. அவங்களும் இப்போ அதான் சொல்றாங்க, காங்கிரஸ் ஒரு பெரிய இயக்கம் இல்லை. அது பார்த்துக்கலாம், வர தேர்தலில் யார் பெரிய இயக்கம்னு பார்க்கலாம். அதெல்லாம் சும்மா சார் அதெல்லாம். அதனால் எனக்கு தேவையில்லாமல் ஒன்றுமே இல்லாத ஒருத்தரை போய் நம்ம பேசி ஜனங்களுக்கு ஏன் சொல்லணும்? ஏன்னா அவங்களுக்கு இருப்பதும் தெரியாது, இருந்ததும் தெரியாது மக்களுக்கு. அதனால தான். சரி, இப்போ வர்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டும் எதை சொல்லி காங்கிரஸ் மக்கள் முன்னாடி போய் நிற்க போகுது? எதை சொல்லி? எங்களுடைய கடந்த கால சாதனைகளை, மத்திய அரசாங்கத்தில் எங்களுடைய சாதனைகளை, 67 வரை தமிழகத்தில் காமராஜர் ஆட்சியில் செய்த சாதனைகள், அதையெல்லாம் கண்டிப்பாக சொல்லி இனிமேல் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் மக்களுக்காக என்பதையும் சொல்லி நாங்கள் மக்களை நாளை இல்லை. கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. அந்த காலகட்டத்தில் தமிழகம் என்ன நன்மையை பெற்றது என்று ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால்? என்ன செய்யல சார்? ஆட்சிக்கு வந்த உடனே விவசாயிகளுடைய கடனை முழுமையாக நாங்கள் நீக்கினோம். நெசவாள மக்களை சென்வாட் என்ற வரி போட்டு வதக்கிய நேரத்தில் அந்த வரியை நாங்கள் நீக்கினோம். கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு என்ற திட்டத்தை கொண்டு வந்து அனாதைகளாக இருந்த பல பெண்களுக்கு வாழ்வளித்தது காங்கிரஸ். சாதாரண குடிமகனும் அரசாங்கத்திலோ சரி, மந்திரிகளோ சரி, அதிகாரிகளோ சரி, அல்லது சட்டத்திலோ சரி, அரசியல் சட்டத்திலோ சரி, என்ன இருக்கிறது, என்ன அவர்களை பற்றிய விவரம் என்று சொன்னால் 5 ரூபாய் ஸ்டாம்பை ஒட்டி அனுப்பினால் பதில் வரக்கூடிய ஒரு டிரான்ஸ்பரண்ட் அரசாங்கத்தை நாங்கள் நடத்தினோம். எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்து இருக்கின்றோம். ஒன்றுமே செய்யவில்லை என்றால் நாங்கள் செய்யாத ஒன்று செய்த காரியங்களை மக்களிடம் முறையாக எடுத்து சொல்லவில்லை. இதே ஸ்ரீலங்கா பிரச்சனையை போட்டு எங்களை போட்டு ஒழுங்குனாங்க தமிழ்நாட்டில். நீங்கள் 10 வருஷமா பார்த்தீங்கன்னா 40,000 கோடி ரூபாய் காங்கிரஸ் கட்சி சிலோனுக்கு இலங்கையில் இருக்கின்ற தமிழர்களுக்கு செய்திருக்கின்றோம். 1 லட்சம் வீடுகளை கட்டி கொடுத்திருக்கின்றோம். சிங்களர்களுக்கு போய் சேர்ந்துருச்சுன்றதா அவங்களோட குற்றச்சாட்டு. 1 லட்சம் வீடு கட்டதில் ஒரு 10% சிங்களர்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. அதை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். மருத்துவமனைகள் கட்டி கொடுத்திருக்கின்றோம். பள்ளிக்கூடங்கள் அமைத்திருக்கின்றோம். 250 பேருந்துகளை நாம் இலவசமாக கொடுத்திருக்கின்றோம். இது போன்ற எல்லா காரியங்களையும் செய்தது காங்கிரஸ். செய்த எதையும் சொல்ல மறந்ததும் சொல்ல முடியாது. முறையாக மக்களுக்கு போய் சேரும் விதத்தில் நாங்கள் சொல்லவில்லை. பொய் பிரச்சாரம் செய்த மோடி பதவிக்கு வந்து விட்டார். அள்ளி தெளித்த வாக்குறுதிகளில் இத்தனை மாத காலம் ஆகியும் ஒன்றை கூட மோடி நிறைவேற்றவில்லை. என்ன செய்தார்? 15 லட்சம் 10 லட்சம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் நான் கருப்பு பணத்தை பிடிச்சி போடுவேன்னு சொல்லி போட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு அந்த ஆள் கோட்டை போட்டுக்கிறாரே ஒழிய
ஏழை எளிய மக்களுக்கு என்ன செய்தார்? டீ கடையில் சாதாரணமாக டீ ஆற்றிட்டு வரை இன்னைக்கு பதவிக்கு வந்தோடனே டெய்லி 5 தடவையாக ட்ரெஸ் மாற்றுவார். காங்கிரஸை எடுத்துக்கொள்க, காங்கிரஸ் தலைவராக இருந்த காந்தி என்ன சொல்லார்? இல்லை, அவர் அடிக்கடி ட்ரெஸ் மாத்துறதா உங்க பிரச்சனையா என்ன? தவறு இல்லை. என்ன தவறு? ஒரு ட்ரெஸ் மாத்துறது பார்க்கறதுக்கு ஒரு நீட்டா இருக்கிறதுல என்ன சார் தவறு இருக்க முடியும்? இப்போ நீட்டா இருந்தா தவறு கிடையாது. சுத்தமாக இருக்க வேண்டும், நாத்தம் அடிக்காமல் இருக்க வேண்டும், கிழிஞ்ச ஆடையை அழிக்கக்கூடாது, அழுக்கு ஆடையை ஏற்றுக்கொள்கிட்டு. ஆனால் ஒரு நாளைக்கு 5 தடவை ஒரு மனிதனுக்கு உடை மாற்ற வேண்டியது தேவைதானா? மிகப்பெரிய உலகத்திலேயே பணக்கார நாடுன்னு சொல்ற ஒபாமாவே காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு சூட்டு தான் போடுறாரு. இந்த ஆள் 5 சூட்டு மாத்துறாரு, டர்பலை மாத்திக்கிட்டே இருக்காரு. இல்ல, அது மாத்துறதுனால யாருக்கோ மக்களுக்கு எந்த வகையிலயோ பாதிப்பு ஏற்படுதுன்னா நீங்க விமர்சிக்கலாம். பாதிப்பு ஏற்பட போகிறது. ஏழை எளிய நாட்டில் காங்கிரசின் தலைவர் ஏழை மக்களுக்கு உடுத்துவதற்கு உடை இல்லை என்று இருந்த நாட்டில் தானும் உடை வேண்டாம் என்று அரை நிர்வாணமாக சாகும் வரைக்கும் காந்தி இருந்த நாடு இது. இன்றைக்கு மக்கள் அன்றைக்கு போல் ஏழ்மையில் இல்லை. காந்தியை ஃபாலோ பண்ணி எத்தனை காங்கிரஸ் அரை நிர்வாணத்தோட இருந்தாங்க? காந்தி என்பது ஒரு உதாரணம். அவர் தான் ஏன் லட்சக்கணக்கான மக்கள் அரை நிர்வாணமாக தானே இருந்தாங்க. அதை விட மோசம் கோமணம் கட்டிட்டு எத்தனை பேர் இருந்தாங்க. அதுக்கு சிம்பாலிக்காக தானே அவர் இருந்தார். இன்னைக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் இல்லை இந்திய மக்கள் எல்லாம் சூட்டு கோட்டு போட முடியுதா? அதனுடைய சூட்டு கோட்டு போட முடியுதுன்னா அவர் அது சிம்பாலிக்கலாக இருக்கலாம். 5 தடவை மாற்ற வேண்டிய அவசியம். உடலில் ஏதாவது வெளியே சொல்ல முடியாது. பலர் சட்ட இல்ல துணி இல்லாமலே இருக்காங்க. அதனால அவரும் அப்படி இருக்க முடியுமா என்ன? அப்படி இருக்க வேணாம் சார். நீங்க அதுக்காக டெய்லி நீங்க எது எப்படி 5 தடவை உடை மாற்றுவதை நீங்க நியாயப்படுத்துறீங்க? சொல்லுங்க, மோடிக்கு ஏதோ தோல் வியாதி, 2 மணி நேரத்துக்கு அவர் உடல் மாத்திராதான் நாத்து அடிக்காது, அதனாலதான் மாத்துறாருன்னு சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி உடம்பு சரியில்லை, நாத்து அடிக்கிற உடம்பா இருந்தால் மாத்திக்கிட்டோம், நான் அதை வரவேற்கின்றேன். அவருக்கு 10 லட்சத்துக்கு ஒரு மனுஷன் சூட்டு போடுவான். தங்க இலைகளை கோடு கோடாக போட்டு அதை ஏதோ துருவி இந்த ஆங்கிள் இருந்து பார்த்தா நரேந்திர மோடி என்று தெரியும். இதெல்லாம் மோடி பஸ்தர் வேலையாக இருந்தாலும் செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு நாட்டின் பிரதமர் போடலாமா? 113 கோடி சார். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? கிட்டத்தட்ட 55-60% வறுமை கோட்டு. தமிழிசை சவுந்தரராஜன் கூட அன்னைக்கு சொல்லியிருக்காங்க, உங்களை போன்றவர்கள் அது பூதாகரப்படுத்தி பேசுகிறீர்கள். என்ன பூதாகரப்படுகிறோம்? அவ்வளவு விலை மதிப்புடைய உடை அல்ல என்ற மாதிரி சொல்லி சார். நான் சொன்னா நீங்க இல்லைன்னு சொல்றீங்க. இன்றைக்கு லண்டன்ல இருந்து ஜெர்மன்ல இருந்து சொல்றான், அந்த டிசைனரும் சொல்றான், டெய்லரும் சொல்றான், அந்த துணியை கொடுத்த ஷாப்கீப்பரும் சொல்றான். ஒரு ஏழை நாட்டில் 113 கோடி, கிட்டத்தட்ட 60% பேர் இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்கன்னு சொல்ற ஒரு நாட்டில் மக்களுக்காக சேவை செய்கின்றேன் என்று வருகின்றவர்கள் சுத்தமாக இருக்க வேண்டும், துர்நாற்றத்தோடு இருக்கக்கூடாது. ஏற்றுக்கொள்கின்றேன். அதற்காக ஆடம்பரமாக இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். நிறைவாக ஒரு கேள்வி. டெல்லி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவெல்லாம் முடிந்திருக்கிறது. தேர்தல் முடிவுகள் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நானும் அங்கே போய் 2-3 நாள் பிரச்சாரம் செய்தேன். நான் இங்கே இருக்கும்போது எனக்கு இருந்த ஒரு மைண்ட் செட்டப்போட அங்கே போய் பார்க்கும்போது நாம் நினைத்ததை விட காங்கிரஸ் முன்பு இருந்ததை விட நல்லபடியாக வரும் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டது. ரொம்ப நன்றி சார். பல்வேறு பணிகளுக்கிடையே எங்களுக்கு நேரம் ஒதுக்கி இந்த மக்களுக்காக நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருக்கீங்க. இதற்காக பாலிமர் தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாகவும் நிர்வாகம் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி. ரொம்ப நன்றி.